என் அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நன்றாக இருக்கிறீர்களா? நன்றாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். ஆண்டவர் பாருங்கள், உங்களை பார்த்து ஒரு கட்டளை போடுகிறார். என்ன கட்டளைன்னு சொன்னால், எல்லாரையும் கனம் பண்ணணுங்க. அவன் தாழ்த்தவன், உயர்ந்தவன், இவன் தள்ள, எல்லா மனுஷரும் தான், எல்லாம் ஒரே மனுஷன் தாங்க. நம்ம எல்லாரும் கனம் பண்ண கற்றுக்குங்க. முதலாவது எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரத்தில் அன்பு கூறுங்கள். ஒரு சகோதரன் தவறு செய்துட்டா உடனே இவன் செய்துட்டான், இவனோட பேச மாட்டேன், இவனோட எந்த சகோதரம் வச்சுக்க மாட்டேன், இன்னும் அந்த சகோதரன் என்ன பண்ணுவீங்க? தள்ளி விட்டுருவீங்க. அந்த சகோதரத்தில் அன்பு கூறுங்கன்றார் ஆண்டவர். அந்த அன்பு தாங்க கடைசி வரைக்கும் நிலைச்சி நிற்கும். சகோதரன் தானேங்க தவறு செய்துட்டார். அந்த தவறு என்ன பண்ணணும்? மன்னித்து ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் அன்பு கூறுங்கன்றார் ஆண்டவர். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்துருங்கள். யாரெல்லாம் தேவனுக்கு பயப்படுறீங்களோ அவங்களாம் என்ன பண்ணுவீங்க? சகோதரத்தில் அன்பாக இருப்பீங்க, எல்லோரும் சிநேகிப்பீங்க. ஆனால் தேவனிடத்தில் பயம் இல்லைன்னா நீங்கள் யாருக்கும் பயப்பட மாட்டீங்க, யார் இடத்துல அன்பு செலுத்த மாட்டீங்க, உங்களிடத்தில் அன்பு இருக்காது. என் அன்பு பிள்ளைகளை, ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்துருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். எந்த ராஜான்னு சொன்னால் இயேசு ராஜாவை கனம் பண்ணுங்கள். யாரெல்லாம் இயேசு ராஜாவை கனம் பண்ண போகிறீங்க? யாரெல்லாம் இயேசுக்கு பயந்துருக்க போகிறீங்க? நீங்கள் இங்கே பயந்தால் போதுங்க, நீங்கள் எல்லாரையும் கனம் பண்ண போகிறீங்க. எல்லாரையும் கனம் பண்ண உங்களால் முடியும். சகோதரர்களுக்குள்ளே நீங்கள் அன்பு செலுத்துவீங்க. உங்களுக்குள்ளே பொறாமை இருக்காது, வேற்றுமை இருக்காது, உங்களுக்குள்ளே கசப்பு இருக்காது, உங்களுக்குள்ளே ஒரு முறுமுறுப்பு இருக்காதுங்க. இயேசு அன்பு உங்களுக்கிட்ட வந்துச்சுன்னா, இயேசு அன்பானவர், அந்த அன்பு உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா நீங்கள் யார் இடத்துல நீங்கள் வெறுப்பாக பேச மாட்டீங்க, யார் இடத்துலையும் அன்பு செலுத்தாத வெறுப்பாக பேச மாட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பயந்து இருங்க, ராஜாவை கனம் பண்ணுங்க. அப்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லாரையும் கனம் பண்ணுவீங்க, சகோதரத்தில் அன்பு கூறுவீங்க, தேவனோடு பயந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தை வசனத்துக்கூட உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இந்த வார்த்தை கேளுங்க, வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். காட்